ஸ்ரீ குருப்யோ நமக 21 டேஸ் விமன்ஸ் வெல்னஸ் சேலஞ்சில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தி ஆப். விமன்ஸோட வெல்னஸில் இம்பார்ட்டன்ட் பார்ட் இந்த ஹெல்த்தி ஹேபிட்ஸ் தான். ஒரு 10 ஹெல்த்தி ஹேபிட்ஸை ரொட்டீனாக நம்ம பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய உடலும் மனசும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கதை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த ஹெல்த்தி ஹேபிட்ஸ் என்னன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த்தி ஹேபிட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏர்லி மார்னிங் வேக்கப். ஸோ மேரேஜ் ஆன நிறைய பெண்கள் காலையில் எழுந்துக்கிறது ரொம்ப காமனான விஷயம்தான். பட் எழுந்துக்கிறவங்க அவங்களுக்காக ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ காலையில் எழுந்த உடனே ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கறதுக்கு பழகு. இந்த ஸ்ட்ரெச் பண்ணுறது மூலமாக அவங்க மசில்ஸை நீங்கள் இனிஷியேட் பண்ண முடியும். அதாவது காலையில் ஒரு நாயோ பூனையோ எழுந்த உடனே நம்ம பார்த்துருப்போம், கை காலை நீட்டி ஒரு ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு தான் அது ஓடவே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தான் நாமும் நைட்டு ஃபுல்லாக ரெஸ்ட்டில் இருந்த பாடியை ஒரு சின்ன ஸ்ட்ரெச் கொடுக்கறது மூலமாக ஒரு வார்ம் அப் கொடுக்குறோம் நம்மளுடைய ஆக்டிவிட்டிக்கு, அதை இனிஷியேட் பண்ணுறதுக்காக. பெட்டை விட்டு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ பெட்லேருந்து எழுந்துக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி அப்படியே உட்காந்து கைகளை கூப்பி உங்களுக்கான மேனிஃபெஸ்டேஷன் என்ன இருக்கோ அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. நடந்துட்ட மாதிரி அதை ஃபீல் பண்ணுங்க. உங்க உணர்வுகள் மூலமா உங்க பிரெயினுக்கு அது செல்ஸில் அனுப்பும்போது அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஹெல்த்தி ஹேபிட் என்னன்னு பார்த்தோம்னா, எம்டி ஸ்டமக்கில் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி குடிங்க. அந்த தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு தேவையானதை மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா தண்ணிக்கும் மெமரி இருக்கு. நம்ம குடிக்கிற தண்ணிக்கு நேச்சுரலாகவே கிரகிக்கிற தன்மை அதிகமாக இருக்கு. அதனால தான் எல்லா ரிலீஜன்லேயும் இந்த தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க. அந்த தண்ணி கொஞ்சம் வார்ம் வாட்டராக இருந்தால் உங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெல்த்தியான ஹேபிட் என்னன்னு பார்த்தோன்னா, காலையில் வர சூரிய ஒளி நம்ம மேலே படணும். அந்த மாதிரி சூரிய ஒளி படும்போது தான் நம்மளுக்கு விட்டமின் டி டெஃபிஷியன்சி வராமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏன்னா விட்டமின் டின்றது நம்ம சாப்பிட்றதுல அதிகமாக கிடைக்காது, சூரிய ஒளியிலேருந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் சன்லைட்டில் நிற்கிறது மூலமாக விட்டமின் டி டெஃபிஷியன்சி வராமல் நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும். உங்களோட டெய்லி ரொட்டீனில் கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட்டை வச்சுக்கோங்க. அதே மாதிரி நட்ஸை சாப்பிட மறக்காதீங்க. நீங்கள் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கோ இல்லை ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கோ வரும்போது அந்த ட்ராவல் டைமில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக சில பிடிச்ச சாங்ஸை கேட்க ட்ரை பண்ணுங்கள். இது மூலமாக உங்கள் மைண்ட் காமாக ரிலாக்ஸ்டாக ஆகிறத உங்களால் உணர முடியும். தேவையில்லாமல் பேசுகிறது மூலமாக சண்டை வரதும் இங்கே அவாய்ட் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த காஃபி, டீ இதெல்லாம் குடிக்கிறத நிறுத்திட்டு இளநீ, ஜூஸ் குடிக்கும்போது டீஹைட்ரேஷன் ஆகாமல் பாடியை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இந்த ஹெல்த்தி ஹேபிட்ஸோட கண்டினியூஷனை நாளைக்கு வீடியோலையும் பார்க்கலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். என் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பவந்து சர்வமங்கலம். நன்றி, வணக்கம்.